welcome to 𝗙cie channel. இனி என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம அன்பாக்ஸ் வீடியோ பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா வந்து ADCOM ஓட 5-in-1 lens kit தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணி முக்கியமா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, unbox பண்ற முன்னாடி வந்து பாக்ஸ் வெளியில என்ன கொடுத்துருக்கோம் பாப்போம். பாக்ஸ் வெளியில பாத்தீங்கன்னா வந்து இது ADCOM உள்ளது. இது 5-in-1 5-in-1 உங்களுக்கு இமேஜ் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனு, அதுக்கப்புறம் கிளிப்பு, அது வந்து லென்ஸ் உள்ளது. அதுக்கப்புறம் 5 உள்ள லென்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 5 டைப் உள்ள லென்ஸ்லாம் வந்து இங்கே டீலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன லென்ஸ் டைப் பார்ப்போம். வைட் ஆங்கிள் இது கொடுத்துருக்காங்க, மேக்ரோ இது கொடுத்துருக்காங்க, டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஐ, சிபிஎல் இது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 5-in-1 லென்ஸ் கிட் இருக்குது. ஓகே, அவங்க சேர்த்து ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பேக்கு கூட இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பின்னாடியில் வந்து எந்தெந்த லென்ஸுக்கு வந்து அதோட ஜூம் ஆங்கிள் இது கொடுத்துருக்காங்க. ஜூம் ரேஞ்ச் உள்ளதான். இப்போ பாருங்கள், வைட் ஆங்கிளோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.63x உள்ளது. அதே சேர்த்து மேக்ரோ உள்ளது வந்து 15x உள்ளது. அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோட்டோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2x உள்ளது. அதுக்கப்புறம் போலிரைசர் லென்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 198 டிகிரி ஃபிஷ்ஐ லென்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். லென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது வந்து யூசர் மேனுவல், மொபைல் ஃபோன்ஸ் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தாலும் வந்து 1 2 3 4 லாங் லென்ஸ் உள்ளது. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வச்சுட்டோம். இதை நான் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு தேங்க்யூ கிஃப்ட்னு ஒரு கெட் 10% உள்ளது. ஓகே, கேட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணுற ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும், கொஞ்சம் துணி துடைக்கிற மாதிரி க்ளீனிங் கிளாத். அது லென்ஸு துடைக்கிறதுக்காக கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் இது லாஸ்ட் பார்ப்போம். இது வந்து வாரண்டி கார்டு. இந்த இதுதான் உங்களுக்கு தேவை. எதாவது டேமேஜ் இல்லை வந்து கொஞ்சம் எதாவது கிளாஸ் வந்துச்சுன்னா இந்த வாரண்டி கார்டை வச்சுக்கணும். ஓகே ஓகே இப்போ வந்து நான் லென்ஸில் வந்து ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லென்ஸ் எடுத்துப்பாம்ப. லென்ஸ் எடுத்து இப்போ அது சின்னதாக இருக்குது. ரைட், அது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் தெரியுங்க. ஓகே, இந்த இது ஒவ்வொன்றா. இது என்ன லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். இதோட வந்து 2x உள்ளது ரேஞ்சு. டெலிஃபோட்டோ லென்ஸ். ஓகே, சரி, இந்த இது கொடுத்துருவாங்க உங்களுக்கு மூடுற லென்ஸ் மூடுறதுக்கா. சரி, மூடிலாம் இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த லென்ஸு இது பொறுமையாக தான் எடுக்கணும் guys. அடுத்த லென்ஸு சிபிஎல், மொபைல் ஃபோன் லென்ஸு. சிபிஎல் உள்ளது, மொபைல் ஃபோன் உள்ளது. ஓகே, இது வந்து மூடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 0.3x இது உள்ளது, வைடு உள்ளது. அதே சேர்த்து வந்து மேக்ரோ வந்து 15x உள்ளது. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதை பாருங்க, 0.63x வைடு. அதுக்கப்புறம் கீழே வந்து மேக்ரோ 15x உள்ளது. ஓகே, இது வந்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒன் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பார்த்தா ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். ஓப்பன் ஆக்கலாம். எஸ், ஃபிஷ்ஐ லென்ஸ் 198 டிகிரி உள்ளது இந்த லென்ஸு. எடுத்துகிட்டு வாங்க.
இந்த இடத்துல வந்து அங்கே இருந்துச்சு, அங்கே வந்து வச்சிருங்க கரெக்டாக. இல்லை தெரியணும் கொஞ்சம், அது கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியாச்சும். சரி, ஸோ மாட்டிட்டேன். அப்போ ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக பார்த்தாலே இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் இது கரெக்டாக வந்து இவ்வளோ தான் வரும். இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மெயின் கேமரா இருந்துச்சா அங்கே தான் வந்து நீங்கள் உட்கார வைக்கணும். அது கொஞ்சம் 0.5x வச்சோன்னா இந்த மாதிரி காட்டுது. ஸோ 1 வச்சோன்னா 1 வருது, 1 நல்லா கிளியராக இருக்குது. ஓகே, கிளியராக இருக்குது. இப்போது 2 பார்ப்போம். 2 கூட கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, அப்படியே தெரியுது. ஆனால் வந்து பார்த்தால 0.5x வச்சாலும் கொஞ்சம் இடிக்குது கொஞ்சம், ஆனால் 1 வச்சோன்னா இடிக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் இது மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கொஞ்சம். ஃபோன் கேஸ் இருக்குது, இந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தெரியுது, நைஸ். இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். இது வந்து வைட் ஆங்கிள் தான் நினைக்கிறேன், இது மேக்ரோ உள்ளதில்ல, இது வைட் ஆங்கிள் தான். இப்போ ஃபோனு கேஸ் அங்கே வச்சிடறேன், அங்கே வச்சுட்டு நான் தள்ளி வந்துடுறேன். ஃபோட்டோ எடுத்தாச்சா கொஞ்சம் கிளியராக, பிகாஸ் இது வைட் ஆங்கிளாக இருக்குது. வைட் ஆங்கிள் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க, வைட் ஆங்கிள் வந்து டைமீட்டர் வந்து 20 மில்லிமீட்டர் உள்ளது எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நோ இஷ்யூ. ஓகே, இப்போ வைட் ஆங்கிள் வந்து திரும்பியும் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துடும். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. மில்லிமீட்டர் உள்ளதான், ஆனால் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபோன் கேஸ் வச்சு தான் எடுத்துருக்கேன் நான். ஓகே 1x வந்து வரல, பார்த்தீங்கன்னா ப்ளர்ராக இருக்குது. 1x 0.x வந்து பார்ப்போம், இல்லை கீழே தான் வருது. 2x ப்ளர்ராக தான் இருக்குது. இது பார்த்தா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ப்ளர்ராக தான் இருக்குது. இது பார்த்தாலாம் இது வந்து எவ்வளோ கிளியராக கொடுத்தாலும் ப்ளர்ராக தான் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்தா இது 15x, அவன் கொடுத்தது வந்து 15x. என் ஃபோனில் வந்து கரெக்டாக வந்து 10 வரைக்கும் தான் இருக்குது. இந்த பாருங்கள் 10 வரைக்கும் தான் இருக்குது, ப்ளர்ராக இருக்குது. நான் தர வேணால் ட்ரை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கைஸ், இந்த மெயின் இது இருக்குது, பிகாஸ் இது லாங் ரேஞ்சு உள்ளதான். ஆனால் வந்து எடுக்கிற ஷாட் வந்து எல்லாம் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து 10 to 15 மில்லிமீட்டர் உள்ளது தான், ஆனால் எவ்வளோ சின்னதாக இருக்குனாலும் வர்றதில்லை. ஓகே, ப்ளர்ராக இருக்குது. ஏதோ 1x வச்சுருக்கேன், 1x 2x. இந்த ஃபோக்கஸ் கூட பண்ணால இந்த ஃபோக்கஸ் கூட ஆமாம், பிகாஸ் இது வந்து ஆக்சுவலி வந்து 15x உள்ள மேக்ரோ வந்து, ஆனால் என்கிட்ட வந்து 10 வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக சொன்னது தான். இங்கே பாருங்க கேஸ், இந்த 10 வரைக்கும் தான் இருக்குது. அப்போனா வந்து இது பெரிய ஃபோனுக்கு தான் வரும், ரொம்ப பெரிய ஃபோனு உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் பெருசு உள்ளது. முதல்ல வந்து கேமராவில் பார்ப்போம். கேமராவில் வந்து எவ்வளோ தூரமாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது பார்ப்போம். முதல்ல லென்ஸு செக் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் என் ஃபோன் வச்சுருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து 0.5x வரைக்கும் வச்சு பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் கிளியரிட்டியாக இருக்குது. அடுத்ததில் பார்ப்போம் 1x. ஓகே, 1x கூட இன்னும் குவாலிட்டியாக இருக்குது, இங்கேருந்து தெரியுது. இன்னும் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2x. இப்போ பாருங்க கைஸ், இது வரைக்கும் நல்லா கிளியராக இருக்குது 2x கூட. ஃபோட்டோ எடுத்தாச்சா? இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அந்த கீழே பாருங்க கைஸ், 2.6 3. ஓகே 3. இப்போ கொஞ்சம் ப்ளர்ராக இருக்குது, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கிளியராக இருக்குது. ஓகே நைஸ். இப்போ 3.1 வரைக்கும் வந்துடுச்சா இது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம். 3.6 7 8 4x. இப்போ கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது, ஆனால் இப்போ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது, லைட்டு தெரியுது. இப்போ வந்து கிளியராக இருக்குது கொஞ்சம். ஓகே, இப்போ ஃபோட்டோ வேணுங்க கைஸ். நைஸ். இப்போ 4x வரைக்கும் அது கிளியராக இருக்குது. கொஞ்சம் ப்ளராக தான் ஆகும் கொஞ்சம், ரொம்ப ஜூம் பண்ணோன்னா. ஓகே, இப்போ 5 ரொம்ப வந்துட்டேன். கொஞ்சம் 5x கொஞ்சம் தெரியிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ப்ளராக இருக்குது. அதே சேர்த்து வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு. ஓகே ஓகே, நம்ம பார்க்குறது வந்து எவ்வளோ தூரமாக வந்து நம்ம ஜூம் பண்ணுறோமோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம். ஓகே 5x. இப்போ லாஸ்ட்டுக்கு போயிடலாம் 10x வரைக்கும். ஓகே
இப்போது இது கொஞ்சம் சரியில்லை, இது பார்த்தால இது கொஞ்சம் 10x போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக இல்லை, கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா போனோன்னா இதை பாருங்கள், இந்த குவாலிட்டி கிளியராக இல்லை. ஸோ 10x வந்து ஃபோனில் பார்த்தா கிளியராக இல்லை. ஒன்லி 4 to 5 வரைக்கும் தான் நல்லா இருக்குது, 6, 7 வரைக்கும். ஆனால் வந்து இன்னும் ஜூம் பண்ணோன்னா வந்து நமக்கு ஓகே ஆகுது. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணி காட்டியாச்சு. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது யாரெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். இங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்து போவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ், ஒரு ட்ராவல் கேஸில் வந்து எடுத்து போவாங்க. உங்களுக்கு வந்து ஃபோனில் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த எந்தெந்த லென்ஸில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 0.63x உள்ளது தான் யூஸ் ஆகுது. மேக்ரோ வந்து 15x உள்ளது. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2x உள்ளது. போலரைசர் வந்து அதே சேர்த்து நீங்கள் சிபிஎல்ல கூட சொல்லலாம். அது அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து 198 டிகிரி உள்ளது ஃபிஷ்ஷை. இது எல்லா 5 உள்ளது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து காட்டினேன். நான் ஆனால் ஜஸ்ட் சாம்பிளை வச்சு தான் நான் காட்டினேன் உங்களுக்கு ஃபோட்டோ உள்ளது. நான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்துருக்கீங்க, மொத்தம் வந்து 4 வந்துச்சுன்னு. அது இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பின்னாடி கூட கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த வைட் ஆங்கிளும் அதே சேர்த்து மேக்ரோ வந்து ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் மட்டும் எடுக்கணும்னா வந்து வராது உங்களுக்கு, பிகாஸ் கிளிப்பு கூட மாற்றாதுதான். கிளிப்பு பார்த்தீங்கன்னா கிளிப்பே மாற்ற மாட்டோம். ஒன்லி வைட் ஆங்கிள் இதோட மேக்ரோவோட சேர்த்து தான் நீங்கள் மாற்றிங்கன்னா அப்போ தான் மாட்டோம் உங்களுக்கு. எப்படி வேணால் நீ வைட் ஆங்கிள் கூட எடுக்கலாம், இல்லை மேக்ரோ வேணால் எடுக்கலாம், இல்லை உங்கள் ஃபிஷ்ஷை கூட எடுக்கலாம், இல்லை சிபிஎல் இல்லை வந்து டெலிஃபோட்டோ கூட எடுக்கலாம். இது வந்து கரெக்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. பட் இருக்கிறது பெஸ்ட் வந்து ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு வந்து இங்கேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எங்கேயோ போகிறீங்களா, எந்த கண்ட்ரி வேணால் போகிறீங்களா வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஓகே. ஃபோனில் எடுக்கிறீங்களோ இல்லை கேமராக்குள்ளோ எடுக்கிறீங்களோ ஒன்றும் பெரிய இல்லை. அதே சேர்த்து வந்து இது வந்து ட்ராவல் மட்டும் இல்லை, ஏதாவது குரூப் ஃபோட்டோ இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எதாவது எடுக்கணும்னா வந்து நீங்கள் ஃபோனில் கூட எடுத்துக்கலாம், இதில் கூட இருக்கலாம். ஆனால் குரூப் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து சொல்லணுன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக சொன்னோன்னா ஒன்று டெலிஃபோட்டோ வேணால் உங்கள் ஃபிஷ்ஷை கூட எடுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து போல சிபிஎல் கூட எடுக்கலாம், இல்லை டெலிஃபோட்டோ கூட எடுக்கலாம். மேக்ரோ வந்து ஒன்லி இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆப்ஜெக்ட்டுக்கு சின்ன பொருள் உள்ளது தான் யூஸ் ஆகும். அதே சேர்த்து வைட் ஆங்கிள் கூட தான் அதே சேம் தான். ஆனால் டெலிஃபோட்டோ, ஃபிஷ்ஷை இல்லைன்னா சிபிஎல் தான். இந்த 3 லென்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ கூட அதில் கிளியராக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம். அதே சேர்த்து வந்து மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோ வந்து 15x உள்ளது தான். பிகாஸ் அது வந்து பெரிய ஃபோட்டோ வரும், அது கொஞ்சம் பெரிய லென்ஸ் உள்ளது தான். அது பார்த்தாலும் அதில் செக் பண்ணிங்க. நானும் ஃபோனில் காட்டினேன் 10x உள்ளது தான். ஆனால் நீங்கள் பெரிய ஃபோனில் ரொம்ப பெரிய ஃபோனால் ஹை குவாலிட்டி ஃபோனில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து 15x கூட இருக்கும். அதில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதுதான் உள்ளது. ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதை சேர்த்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். அண்டில் சைனிங் ஃப்ரம் ஆல்வேஸ், பாய்.